தாரா, என்னாச்சு சிஸ்டர்? ரிங்கு போயிட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். அட்டன் பண்ண மாட்டேங்கிறானா? ஹலோ, டேய், போன காரியம் முடிஞ்சதா இல்லையா? ஹலோ, அந்த செண்பகவள்ளிய போட்டு தள்ளிட்டியா இல்லையா? என்ன நடக்குதுங்க? ஹலோ, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், அந்த செண்பகவள்ளிய கொன்னுட்டீங்களா இல்லனா கோட்டை விட்டுட்டீங்களா? ஹலோ, ஏய், அந்த பொம்பளைய கொன்னுட்டியா இல்லையா? ஏய், நான் போன் பண்றேன், அட்டென்ட் பண்ணிட்டு காலை கட் பண்றான் ராஸ்கல். கால் அட்டன் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல சிஸ்டர், அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்கானா? என்ன கொழுப்பு இருக்கும்? ஏன் சிஸ்டர், ஒருவேளை போன் அவன் கையில இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஏய், நீ இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கியா? ஆமா, உயிரோட தான் இருக்கேன். என்ன கொல்ல நீ அனுப்புன ஆளு போன் கீழே விழுந்தது கூட பார்க்காம கவனிக்காம தப்பிச்சு ஓடிட்டான். என்ன, தப்பிச்சு ஓடிட்டானா? ஆமா, இதோ பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இத்தனை வருஷமா உன்னை பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னதில்ல, இனிமேலும் சொல்ல மாட்டேன். என்ன நீ நம்பலாம். வந்த இடத்துல கால் அடிபட்டுருச்சு, அதான் கொஞ்ச நாள் தங்க வேண்டியதா போச்சு. இந்த கொஞ்ச நாள்ல உன்னை பத்தி நான் சொல்றதா இருந்தா மாரிக்கு போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டேனா? நீ எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய், அதுக்காக தான் போன் பண்ண. என்ன உதவி? உதவியா? என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நான் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உதவி கேட்கறதுக்காக தான் நான் மாரிய தேடியே வந்தேன். நீ எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடு, நான் என் குழந்தையோட கண் காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துக்குவேன். பேசுங்க. ஓகே, 10 லட்சம் தானே, நாளைக்கு காலையில தரேன். இத பார், நீ பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிடணும். கண்டிப்பா போயிடுறேன். நாளைக்கு காலையில குரோம்பேட்டை பக்கத்துல இருக்கிற பழைய ஃபேக்டரிக்கு பணத்தோட வந்துரு. பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சென்னையை விட்டே போயிடுறேன். குரோம்பேட்டை பழைய ஃபேக்டரியா? சரி, நான் பணத்தோட அங்க வந்துடுறேன், நீ போன வை. ஒரு டென்ஷன் ஒழிஞ்சுது, இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். என்ன சிஸ்டர், பணம் 10 லட்சம்ங்கிறீங்க, பழைய குரோம்பேட்டை ஃபேக்டரிங்கிறீங்க. என்ன சிஸ்டர், அந்த செண்பகவல்லி என்னதான் சொல்றான்? பணம் 10 லட்சம் வேணுமாமா அவளுக்கு. குரோம்பேட்டையில இருக்கிற பழைய ஃபேக்டரியில பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்றான். பணத்தை கொடுத்துட்டா அத வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவாளாமா. சிஸ்டர், ஒரு ஸ்மால் டவுட். அவ பணம் கேட்கறது ஓகே சிஸ்டர், ஆனா குரோம்பேட்டை பழைய ஃபேக்டரின்னு சொல்லும் போதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. சரியா படல சிஸ்டர். ஃபைன் சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், நேர்ல வாங்கன்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? புதுசா ஒண்ணும் இல்ல சூர்யா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான். ஏற்கனவே நாம டிஸ்கஸ் பண்ண விஷயம்னா என் அம்மாவை கொலை பண்ண கொலையாளியை பத்தின விஷயமா சார்? எக்ஸாக்ட்லி சூர்யா, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். என் அம்மாவை கொலை பண்ணவங்கள ஆதாரத்தோட என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு சொன்னீங்க. ஆதாரம் கிடைச்சிருச்சா? ஆதாரம் மட்டும் இல்ல, ஆளே யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்.
சார் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ம் எஸ், அது மட்டும் இல்ல, உங்களையும் உங்க வைஃப் மாரியையும் கொலை பண்ண பார்த்தவங்களையும் கண்டுபிடிச்சிட்டேன். சார் கையை கொடுங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். உங்களை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப எங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கலையா சார்? சரி, குழந்தை விஷயத்த நாம அப்புறம் பாத்துக்கலாம். என் அம்மாவை கொலை பண்ணது யாரு சார்? அந்த கொலையாளி யாருன்னு சொல்லுங்க சார். என்னோட 10 வயசுல என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச அவங்கள நான் பழி வாங்கணும் சார். அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்க அம்மாவை கொன்ன அந்த கொலையாளி பேரை இப்ப உங்ககிட்ட சொல்றதை விட நாளைக்கு ஆளே யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் சார் ஏன் கொலையாளியோட பேரை சொல்ல மாட்டேன்றீங்க? தயவு செஞ்சு பேரை சொல்லுங்க சார். இல்ல சூர்யா, நான் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறேன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும், புரிஞ்சுக்கங்க. அந்த காரணத்தை சொல்லுங்க சார். எனக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க பொறுத்துக்கணும். நாளைக்கு கொலையாளிய நேர்ல பார்த்தது உங்களுக்கே எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். நீங்க இப்படி மூடி மறைக்கதான் அந்த கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. அந்த கொலையாளி யாருன்னு சொல்லுங்க சார். சாரி சூர்யா, என்ன தப்பா நினைக்காதீங்க. இத்தனை நாள் பொறுமையா இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க. நாளைக்கு நான் போன் பண்றேன், நேர்ல வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. ஓகே சார், ஒரு நாள் தானே, வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சூர்யா. சாரி, என்ன தப்பா எடுத்துக்கூடாது. சச்சா அப்படிலாம் இல்ல சார், நான் கிளம்புறேன். ம்